தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் தலைவர் என் அருமை சகோதரர் திருமலை தமிழரசன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கு இதுவரை வாய்ப்பில்லாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகள் பருவத்திலிருந்தே அவர்களை வளர்த்தெடுத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மங்கையாக தங்கத்தை வெல்ல போகின்ற இந்த தேசத்தின் தலைநிமிர்வை ஏற்படுத்துகின்ற குழந்தைகளாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு 5 வயதிலிருந்து இந்த பயிற்சியை கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது பார்த்தால் குழந்தைகள் எல்லாம் ஜிம்னாஸ்டிக்கில் சீனாவில், அமெரிக்காவில் எப்படி தன்னுடைய சாகசங்களை, திறமைகளை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அடிப்படையில் குழந்தைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ் வழி பள்ளியில வெற்றி கண்டவர். அதே போன்று இதை தமிழ்நாட்டுடைய குழந்தைகளை உருவாக்கி ஒலிம்பிக்கு அனுப்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை, அப்புறம் எப்படி தமிழகத்தில் சமூக நீதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நயனார் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் உள்ள பிரச்சனை. ஆட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆட்சி என்பது இன்று மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிகரான ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கோ எங்களுக்கோ ஆட்சிக்கோ எங்களுக்கோ அமைச்சர்களுக்கு எங்களுக்கோ பிரச்சனை இல்லை. பிரச்சனை சில அதிகாரிகள் செய்கிறாங்க. அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு குந்தகம் வரக்கூடாது என்பதை தான் நாங்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறோம். ஆட்சியை எந்த விதத்திலும் நாங்கள் குறை சொல்றதுக்கு தயாரா இல்லை, குறையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முதலமைச்சருடைய பணி இந்த காலத்திற்கு கிடைத்திருக்கின்ற கொடையாக பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வரும்போது இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது படிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க சோசியல் மீடியாவில், இங்க பாருங்க, காலங்காலமா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து, இப்ப கிடையாது, இந்த காலம் இல்லை, நான் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து சொல்றேன். அவங்க செய்வதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இந்த நீர் மேலாண்மையை எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்தார்கள், நீர் மேலாண்மையை தமிழ்நாடு அரசு எப்படி பார்த்தது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து 2023 வரை 2 வருடங்களாக ஒரு தடுமாற்றம் இருக்கு. அது யாரால்? ஆட்சியாளர்களானா இல்லை, அதிகாரிகளால் இருக்கு. இந்த அதிகாரிகளை பத்தி பேசினா ஏன் கோபம் வருது? அதுதான் எனக்கு புரியல. நான் இல்லாதத ஒன்றையும் பேசலையே. மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாலமா இருக்கிறது தான் மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதியை ஏன் கொடுக்கல, ஏன் கூப்பிடல அப்படின்னா, எங்களை ஏன்பா கூப்பிடலன்னு கேட்கிறோமே தவிர, ஏன் தகவல் சொல்லலன்னு கேட்கிறோமே தவிர, எங்க அனுமதி வாங்கன்னு எங்கேயுமே சொல்லல. அதை திருச்சி சொல்றாங்க. நாங்க எங்க கேட்டோம், ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? மக்களுக்கு இப்ப நீ திறந்து விட்டுட்ட, நேரம் வைத்தியம்பேட்டில திரும்பி அதுல போய் அடிக்குது. யாரு போய் அந்த மக்களுக்கு நிக்க போறாங்க? அங்க திறந்து ஒரு இன்ஜினியரிங் பாரா. நாங்க மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்து செய்யுங்கள் தான் சொல்றோம். ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லா கையும் தட்டினா. இது எனக்கு இது கூட கவலை கிடையாது. அவங்க திறந்து விட்டோம், எதுவும் செய்யட்டும், எங்க ஆதங்கத்தை போய் சொல்லிட்டு வந்தோம். ஆட்சியாளர்கள் மேல ஒரு குறையும் சொல்ல, அதிகாரிகள் இப்படி தவறு செய்யக்கூடாது சொன்ன. ஆனா அதை சொன்னாங்க பாருங்க. அடுத்தது என்னுடைய வேதனை பர்சனலா, மேண்டேட்டரி இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்பா. அப்படி சொல்லலாமா? எங்க உனக்கு வணக்கம் வைக்கிறது கூட எனக்கு மேண்டேட்டரி இல்லையே. நான் உனக்கு வணக்கம் வைக்கிறேனே, ஏன் வணக்கம் வைக்கிறேன்? நல்லா இருக்கீங்களா கேட்குறேன்னே, மேண்டேட்டரி கிடையாது. ஏன் கேட்குறேன்? இது தமிழ்நாட்டுடைய பண்பு. கீழடியை பற்றி பேசுகிறோம், அகழ்வாராய்ச்சியை பற்றி பேசுகிறோம். கீழடியிலேயே நீர் மேலாண்மை இருந்திருக்கு. அப்ப நீர் மேலாண்மை அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்டதா? ஒன்லி ஆபீசர்ஸ். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இன்று வரையும் மக்கள் பிரதிநிதி அழைச்சி தான் எல்லாமே செய்யறாங்க, தகவல் கொடுக்குறாங்க. தகவல் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இதுக்கு வேக்கானம் பேசிட்டு இருந்தாங்கலாம். நாங்க பேச தயாரா இருக்கு. அங்க இருக்கிறவர் யாரு? ஊராட்சி மன்ற தலைவர். அங்க இருக்கிற நகராட்சி தலைவர் யாரு? அங்க இருக்கிற திமுக ஒன்றிய செயலாளர் யாரு? தகவல் கொடுங்க பான்றோம். ஏன் தகவல் கொடுக்குறோன்றோம்? எங்களை என்ன வாழை இலை போட்டு சாப்பாடு போடுங்க நான் சொல்றோம். தகவல் எதுக்காக கொடுக்குறோன்னா, நீர் திறந்து விட்டா அது எங்க போகும் அந்த கிராம மக்களுக்கு சொல்லணும். ஒரு காலத்துல டாம் போட்டு சொல்லுவாங்க, இன்னும் ஏரி திறக்க போறாங்க,
எல்லோரும் வந்துருங்க, கவனமா இருங்க அப்படின்வாங்க. எதுக்கு சொன்னாங்க? முட்டாள்களா நம்ம மூதாதையர்கள் சொன்னது. இப்ப விவேகானந்தம் பேசுறாங்க, மேண்டேட்ரி இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் நடத்துங்க. இப்ப அரசு அதிகாரிகள் சொல்றீங்க, அப்ப அரசு மீறி அரசு அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க. 1-2 பேர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் நாங்க. அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுங்க. அந்த அதிகாரி ஏன் விட்டு கொடுக்காம பேசுறீங்க? அதிகாரியை வந்து தப்பு பண்றோம், தப்புன்னு சொல்லுங்க. மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் ஆட்சிக்கும் பாலமா இருக்கிறது யார்? மக்கள் பிரதிநிதி தானே. அப்ப அது இல்லைன்னு சொல்றீங்களா? எதனா சொல்லுங்க நீங்க. எனக்கு என்ன வருதானா, ஒரு மூத்த அமைச்சர், நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறவர், அவருக்கு போய் இப்படி எல்லாம் மேண்டேட்டரி இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு தான் வருத்தமா இருக்கு. அதே போல இந்த CBI, இந்த தலைமையக கரூர் சம்பவம் வந்து CBIக்கு உச்சநீதிமன்றம் மாற்றோடு இப்போது தற்போது 3 பேர் மேல அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் அந்த இதை எப்படி பாக்குறீங்க? அதே போல இவ்வளவு நாள் கடந்தும் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல மேல பாதிக்கப்பட்ட மக்களை நேரா பார்க்காம திரும்பி அவர் பனையுடனே அவர்களை வர சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியா நீங்க பார்க்கணும்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நேரா மக்களை போய் அன்னைக்கே சந்திச்சிருக்கணும். ஆனா அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா துயர சம்பவம், பிணத்தின் மீதோ துயரத்தின் மீதோ அரசியல் செய்யறவங்க காங்கிரஸ்காரங்க கிடையாது. காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய இனம், அதுக்கு சாதி இல்ல, மதம் இல்ல. யார் யாரெல்லாம் இந்த தேசத்துல பிறகுறாங்களோ எல்லாரையும் வச்சுதான் நாங்க அரசியல் வகைப்படுத்துறோம். அவங்களுக்காக நிக்கிற பேர் இயக்கம். ஆனா இது நீதிமன்றத்துல இருக்கு, விசாரணையில இருக்கு. இதை பத்தி முடிவு வந்த பேர் பேசுறோம். கடைசி கேள்வி சார். இப்போது அந்த விஜய் அவர்கள் வந்து 20 லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து பணி கொடுத்துட்டாரு. ஆனா தற்போது அந்த பணத்தை வாங்கினவர்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து அவங்க குற்றச்சாட்டு வச்சு ட்ரோல் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு அம்மா வந்து குழந்தை இறந்திருக்கு, அவர் 20 லட்சம் வாங்கியிருக்காரு. ஆனா இந்த அம்மா வந்து அந்த பணம் வந்தவனே மேலே மீண்டும் ஒரு அவதூறு பரப்புற மாதிரி இருக்கிற செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல அது ஓவரா பரவிட்டு இருக்கு. அவதூறு பரப்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதுதான்.